Welcome back to Max Vati by Gangadhar. So last video la பாத்தீங்கன்னா areas related to circles அப்படின்ற டாபிக்ல PYQ with its concept பார்த்துட்டோம். யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. So இன்னைக்கு அதோட கண்டினியூஷனா triangles அப்படின்ற சாப்டர்ல உள்ள PYQs with its concept பார்ப்போம் வாங்க. இந்த क्वेश्चन பாருங்க. The perimeter of an isosceles triangle is 32 cm. If each equal side is 5/6 of the base, find the area of a triangle. அதாவது இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதுல அந்த ரெண்டு சைடு எப்படி இருக்கானாமா, அந்த பேஸ் என்ன லென்த் இருக்கோ அதுல 5/6 தான் இருக்காங்களாமா. அதாவது இது பேஸ் B இருந்தா இது 5/6 of B, இதுவும் 5/6 of B ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. வேற என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 32 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்னன்னா பெரிமீட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்ப B ல இருந்து A வரைக்கும் என்ன லென்த், A ல இருந்து C வரைக்கும் என்ன லென்த், C ல இருந்து B வரைக்கும் என்ன லென்த், இந்த மூணு லென்த்தையும் நான் சுத்தி அளவெடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பெரிமீட்டர். அதனால தமிழ்ல சுற்றளவுன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த சமயம் எப்படி போடலாம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிமீட்டரோட வேல்யூ 32 சென்டிமீட்டர் தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் நான் மெஷர் பண்ண எவ்வளோ 5/6 of B பிளஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் மெஷர் பண்ண எவ்வளோ 5/6 of B பிளஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் மெஷர் பண்ண எவ்வளோ B. இந்த மூணு ஆட் பண்ண எதுக்கு ஈக்குவலுங்க 32 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்ப எல்சிஎம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க 5B பிளஸ் 5B பிளஸ் 6B is equal to divided by 6 இருக்கு. இந்த பக்கம் போகும்போது 32 into 6. அப்ப 5, 10, 16B is equal to 32 into 6. 116, 216. அப்ப B யோட வேல்யூ வந்து எவ்வளவுங்க 12. அது 12 சென்டிமீட்டர். அப்ப இந்த B யோட வேல்யூ நம்ம 12 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப B யோட வேல்யூ 12 சென்டிமீட்டர்னா இந்த ரெண்டு சைடோட வேல்யூ 5/6 of B ன்னு சொல்லிருக்காங்களா? அப்ப 5/6 of B யோட வேல்யூ எவ்வளவுன்னு பாக்குறேன். 5/6 of B யோட வேல்யூ 12 இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப எவ்வளவுங்க 10 சென்டிமீட்டர். ஏன்னா 1626. அப்ப இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சுங்க 10 சென்டிமீட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்ப நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும். அப்ப ஏரியா ஆஃப் a triangle is equal to half into B into H. அப்ப half into B into H தான் ஏரியா ஆஃப் a triangle ஓட ஃபார்முலாங்க. எனக்கு பேஸ் கண்டுபிடிச்சாச்சு 12 சென்டிமீட்டர். ஆனா எனக்கு ஹைட் தெரியாது. நீங்க இந்த ஹைட் போட ஸ்லாண்ட் ஹைட்டுங்க. நம்மளுக்கு தேவை இந்த ஹெச் பெர்பெண்டிகுலர் ஹைட் தான் தேவை. அப்ப இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹைப்போடென்யூஸ் சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். கரெக்டா இல்லைங்களா? அப்ப இங்க எனக்கு ஹைப்போடென்யூஸ் வந்து என்னதுங்க 10 சென்டிமீட்டர். அப்ப 10 ஸ்கொயர் தட் இஸ் 10 the whole square is equal to ஆப்போசிட் சைடு ஸ்கொயர். ஆப்போசிட்னா இதுதானுங்க ஆப்போசிட். இது வந்து என்னதுங்க h ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். சி நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் பாக்குறோம். அப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுதானப்பா, அதாவது B இல்ல B/2. அப்ப டோட்டலா 12 சென்டிமீட்டர். அப்ப அதுல பாதி எவ்வளோ 6 சென்டிமீட்டர். அப்ப 6 the whole square. அப்ப h ஸ்கொயர் is equal to 10 ஸ்கொயர் 100 minus 6 ஸ்கொயர் 36. அப்ப h ஸ்கொயர் is equal to எவ்வளோங்க 64. அப்ப which gives me h is equal to 8. அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த ஹைட்டோட வேல்யூ 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு பேஸும் தெரிஞ்சிருச்சு ஹைட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்ப ஏரியா is equal to half into BH. half into base is 12, height is 8. 1 2 is to 4 2s are 8. அப்ப எவ்வளவுங்க 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம், our final answer is 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ இந்த क्वेश्चन பாருங்க. சோ இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா PQ வந்து XY and BC இந்த மூணு parallel lines னு சொல்றாங்க. இதுல AP யோட வேல்யூ, PX யோட வேல்யூ, XP யோட வேல்யூ கொடுத்துட்டு and QY வேல்யூ கொடுத்துட்டு AQ and CY யோட வேல்யூ கேக்குறாங்க. AQ plus CY யோட வேல்யூ நம்ம கிட்ட கேக்குறாங்க. சோ நமக்கு தெரியும் இன்டர்செப்ட் தியரம் தெரியுங்க. சோ அந்த இன்டர்செப்ட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 3 or more parallel lines ரெண்டு டிரான்ஸ்வர்ஸ் லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணதுன்ற பட்சத்துல அவங்களோட கரஸ்பாண்டிங் அந்த பர்டிகுலர் சைட்ஸ் எப்படி இருக்குங்க ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு சொல்லுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம், AP divided by
AQ is equal to PX divided by QY is equal to XB divided by YC. So இதான் intercept theorem சொல்லுது. Most of the students intercept theorem-உம் BPT-யும் டிஃபரெண்டா இல்ல ஒரே மாதிரியா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு most of the students. இன்டர்செப்ட் தியரம்ன்றது எல்லா ஃபிகர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். வேற அதாவது தேல்ஸ் தியரம், அதாவது பிபிடி அப்படின்ற தியரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? அதாவது இன்டர்செப்ட் தியரம் இஸ் a generalized concept, but BPT or தேல்ஸ் தியரம் is confined to triangles only. ஸோ இப்போ அந்த லாஜிக் படி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மூணு ஈக்குவேட் பண்ணலாம்ப்பா. ஏபியோட வேல்யூ 2 டிவைடட் பை ஏகியோட வேல்யூ தெரியாது is equal to PX ஓட வேல்யூ 1.5 divided by QY ஓட வேல்யூ 0.75 is equal to XB ஓட வேல்யூ 4 divided by YC ஓட வேல்யூ தெரியாது. இப்போ இந்த மூணு ஈக்குவல் நம்ம கண்டுபிடிச்சோம். மூணு ஈக்குவல்னா நம்ம ஏதாவது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவேட் பண்ணுவோம். அப்ப 2/AQ is equal to 1.5/0.75 இருக்கு. நம்ம into 100 பண்ணிக்கிறோம். ஏன்னா டெசிமல்ல இருந்து ஒரு ஹோல் நம்பரை மாத்திக்கலாம். அப்ப 150 divided by 75. இப்போ இதுல என்னதுங்க 175 275 2 அப்ப AQ ஓட வேல்யூ வந்து என்னதுங்க 1 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் தானேங்க? AQ ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுங்க 1 சென்டிமீட்டர். அப்ப இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்? இனிஷியலா AQ ஓட வேல்யூ 1 சென்டிமீட்டர். இதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. நம்ம YC ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு ஆட் பண்ண ஆன்சர் வந்துடும். அப்ப நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி இவங்க ரெண்டு பேத்தையும் ஈக்குவேட் பண்ணுவோம், இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். அப்ப 1.5 divided by 0.75 is equal to 4 divided by YC. ஸோ திரும்ப என்னதுங்க 150/75 னா 1 times 2 times 1 2 2 2. அப்ப YC ஓட வேல்யூ வந்து என்னதுங்க 2 சென்டிமீட்டர். YC ஓட வேல்யூ என்னதுங்க 2 சென்டிமீட்டர். அப்ப இதுல இருந்து இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 2 சென்டிமீட்டர். நம்மளுக்கு என்ன கேக்குறான் AQ plus YC. அப்ப AQ plus YC is nothing but 1 plus 2, that is 3 சென்டிமீட்டர். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னதுங்க 3 சென்டிமீட்டர். இந்த क्वेश्चन பாருங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் ABC and DEF இருக்குங்க. இந்த ட்ரையாங்கிள ஆங்கிள் Bயும் ஆங்கிள் Eயும் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஆங்கிள் Fயும் ஆங்கிள் Cயும் ஈக்குவல்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு தியரம் தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு டிஃபரண்ட் ட்ரையாங்கிள் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா ஆப்வியஸா மூணாவது ஆங்கிள் என்னவா தான் இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா ஆங்கிள் A must be equal to ஆங்கிள் D. அப்ப மூணு ஆங்கிள்ஸ் ஈக்குவலன்ஸ்னாலே பை ஆங்கிள்ஸ் கிரைட்டீரியன் நம்ம என்ன பண்ணலாம்? Obviously, triangle ABC must be similar to triangle DEF. ஓகேங்களா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சிமிலர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கேள்வி, இது காங்க்ருவன்சியா இல்ல காங்க்ருவன்சி இல்லையா? காங்க்ருவன்சினா என்ன சார்? இன்னொரு ஒரு கண்டிஷன் மெயினா என்ன பார்க்கணும்னா அவங்க சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல்ன்றதை தாண்டி அவங்க சைட்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்ற சைடு என்ன லென்த்தோ அதே சைடு தான் டிஇ இருக்கணும். பிசின்றது என்ன லென்த்தோ அதே சைடு தான் இஎஃப் இருக்கணும். ஏசி என்ன லென்த்தோ அதே சைடு தான் டிஎஃப் இருக்கணும். பட் இங்க அவங்க என்ன தெளிவா சொல்லிட்டாங்கன்னா ஏபி இஸ் 3 times ஆஃப் டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஏபி வந்து டிக்கு ஈக்குவலா இல்ல, ஏபி வந்து இதை விட 3 மடங்கா இருக்குன்றாங்க. அப்ப அவங்க சைட்ஸ் ஈக்குவலா இல்ல. அப்ப சைட்ஸ் ஈக்குவலா இல்லன்ற பட்சத்துல ஆப்வியஸ்லியா they two triangles are neither congruent. அப்ப நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா the two triangles are similar but not congruent. சோ இந்த क्वेश्चन பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் சிமிலர்னு சொல்லிட்டாங்கப்பா. சரிங்களா? அப்ப ஆப்வியஸா சிமிலர்னு சொல்லிட்டாலே அவங்களோட சைட்ஸ் எப்படி இருக்கணும்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? ஏபியோட லென்த் கொடுத்துட்டாங்க, பிசி அண்ட் ஏசி கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி பிஆர் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பிக்யூ பிளஸ் கியூஆரோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? since these two triangles are similar, அதாவது since triangle ABC is similar to triangle PQR, their corresponding sides must be proportional. அப்ப AB divided by PQ is equal to BC divided by QR is equal to
ஏசி டிவைடட் பை பிஆர். சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இப்போ ஏபி வந்து எவ்வளோங்க 6 பை பிக்யூ வந்து என்னதுங்க தெரியாது. equal to BC வந்து என்னதுங்க 4 divided by QR we don't know is equal to AC வந்து 8 divided by 6. so ரெண்டு ஈக்குவேட் பண்றோம். அப்ப 6 by PQ is equal to 8 by 6. இப்ப PQ ஓட வேல்யூ வந்து என்னதுங்க அப்ப 8 into PQ is equal to 36. அப்ப 2 4s are 8 9 4s are 36. அப்ப PQ ஓட வேல்யூ வந்து என்னதுங்க 4.5. PQ ஓட வேல்யூ என்னதுங்க 4.5. அப்ப இதுல வந்து PQ is 4.5 centimeters. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் QR. உங்க QR பாத்தீங்கன்னா 4 by QR is equal to 8 by 6. 1 4 is 4 2 4s are 8. அப்ப QR is equal to எவ்வளவுங்க 1 2 3 2. அப்ப QR is nothing but எவ்வளவுங்க 3 சென்டிமீட்டர். QR ஓட வேல்யூ என்னதுங்க 3 சென்டிமீட்டர். அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றோம் QR ஓட வேல்யூ இஸ் 3 சென்டிமீட்டர். அவங்க ஃபைனல்ல என்ன கேக்குறாங்க PQ plus QR. அப்ப PQ ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 4.5 சென்டிமீட்டர் plus QR ஓட வேல்யூ என்னதுங்க 3 சென்டிமீட்டர். அப்ப என்னதுங்க 7.5 centimeter. So the answer over here is 7.5 centimeter. So இந்த question பாருங்க triangle ABC similar to triangle PQR. இதுல angle A 30 degree கொடுத்துட்டாங்க, angle Q 90 degree கொடுத்துட்டாங்க, value of angle R plus angle B. இவங்க ரெண்டு பேரும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க, சிமிலர் ட்ரையாங்கிள். அப்ப சிமிலர் ட்ரையாங்கிள்ன்ற பட்சத்துல அவங்களோட ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கணுங்க சேமா இருக்கணும். அப்ப ஆப்வியஸா இது 90 டிகிரினா கண்டிப்பா இது என்னவா தான் இருக்கணும் 90 டிகிரி. இது 30 டிகிரியா இருந்தா இது என்னவா தான் இருக்கணும் 30 டிகிரி. ஏன் அப்படின்னா they are similar triangle சொல்லிட்டாங்க. அப்ப ஆப்வியஸா நமக்கு தெரியும் sum of the angles in any triangle, sum of the angles in any triangle அது என்னவா இருக்கும் 180 டிகிரி. இப்ப ABC in triangle ABC நம்ம என்ன சொல்லலாம் angle A plus angle B plus angle C ஓட வேல்யூ என்னவா இருக்குங்க 180 டிகிரி. இப்ப angle A வந்து 30 டிகிரி plus angle B வந்து 90 டிகிரி plus angle C is equal to 180 டிகிரி. அப்ப angle C வந்து என்னவா இருக்கும் 180 டிகிரி minus 90 plus 30 120 டிகிரி. அப்ப angle C வந்து என்னதுங்க 60 டிகிரி. அப்ப இந்த இடத்துல ஆங்கிள் வந்து என்னதுங்க 60 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்கிற பஸ்ல தேர்ட் ஆங்கிள் என்னவா தான் இருக்கணும் சேமா தான் இருக்கணும் 60 டிகிரி. சோ அவங்க ஃபைனலா என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சம்மேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆர், ஆங்கிள் ஆர் வந்து என்னது 60 டிகிரி பிளஸ் சம்மேஷன் பிளஸ் ஆங்கிள் பி, ஆங்கிள் பி வந்து என்னது 90 டிகிரி. 90 plus 60 எவ்வளவுங்க 150 டிகிரி. So here the answer is option C 150 டிகிரி.